ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ போல வீடியோவில் யூஸ்டாக அறிவு தான். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க போட போகிறோம். 5 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95,000 பட்ஜெட்டில் இருக்குது, 1,25,000 இருக்குது, 1,55,000 இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு சில வண்டிங்கள்லாம் இருக்குது, அவ்வளோ லைட் யூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க தான், ஏன்னா அவ்வளோ லைட் யூஸ் தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருது, இந்த மாதிரி யூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செலவே வைக்காது. அதே மாதிரி 5 சீட்டர், 7 சீட்டர், 8 சீட்டர் இருக்குது. 7 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,70,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட் வண்டிங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ ராயல் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுண்டம்பட்டி அப்படிங்கிற இடம். சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படியே லெஃப்ட் சைடு இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு பேர் சுண்டம்பட்டி அப்படிங்கிற இடம். நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீ கால் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2027, 2030 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட் வண்டிங்க தான், நெகோசியபிள் ப்ரைஸ் தான். லோக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. முதல்ல நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கு நல்லா செட் ஆகும், லோக்கல் யூஸுக்கு நல்லா செட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஒரு அருமையான வண்டி. 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23. ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 95,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க்கு LS. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூஸ் தான் ஆகிருக்கு. டெய்லி ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ லைட் யூஸு. வண்டி என்ஜின் கண்டிஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், எந்த செலவும் வைக்காது. அப்படியே புது வண்டி கணக்காக இருக்குது. 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24. ஃபியூயல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, புதுசு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. ஸோ லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. ஒன்று மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல மைலேஜும் கொடுத்துரும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, 2 பவர் விண்டோ இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ LXi. வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 52. ஃபியூயல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ, புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காத வண்டி. உங்களுக்கு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி, லோக்கல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது.
வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,55,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வந்து பாருங்கள், வண்டி சூப்பராக இருக்கும். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ கேட்டன் VXi. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல செட் ஆகிற வண்டி. 2013 மாடல், சிங்கிள் ஓனர் தான். வண்டி வெறும் 53,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ TN 70 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன காரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் பக்காவாக செட் ஆகும். அதே மாதிரி ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் அந்த வண்டியில். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா AC, 2 பவர் விண்டோ இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,55,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற 8 சீட்டு வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சைலோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 8 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 13-15 கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல், E8 வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர் தான். 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 04 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 50-60% இருக்கும். ஒரு டயர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்கும். வண்டியை நல்லா பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் பம்பர், அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த குரோம் செட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா பார்டர்லேயுமே பார்த்திங்கனாலும் அந்த குரோம் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா டிவி இருக்குது, ரூஃப் AC இருக்குது. ஸோ வண்டியில் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,70,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் வேறு லெவலில் கொடுக்குற வண்டி தான் பார்க்க போகிறோம். டாடா இண்டிகா விஸ்டா குவாட்ரஜெட் என்ஜின். இந்த வண்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. லாங் டிரைவுக்கும் ஒரு அருமையான வண்டி. ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். 2011 மாடல், 2012 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா VX டாப் அண்ட் மாடல், ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 22 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 75% இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா AC, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,90,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டா ஈட்டியாஸு VXT. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் இருக்குது, டாப் அண்ட் மாடல். இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்க வண்டி, சடன் டைப் வண்டி. அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே கிடைக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. நல்ல லக்ஸரியான வண்டி கூட, மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது.
2015 மாடல். இதுக்கு முன்னாடியே 2 ஓனர் இருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01. ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வண்டி வேறு லெவலில் இருக்குது. இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் அதுவும் அப்படி தான், உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, டிஎல் ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,10,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி வேறு லெவலில் இருக்குது, வந்து பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா யூத்துங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி, மாருதி ஸ்விஃப்ட் VDI. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட லுக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக் கலரு. வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். 2014 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN13. ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பிராண்டடு. வண்டி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே கிடச்சிரும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள கம்பெனி ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,30,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது, நெகோசல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும், நல்ல லக்ஸரியான வண்டி. மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே கிடைக்கும். 5 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக போகலாம். 2007 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் கரண்டில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. DDCA இன்ஜின் 1.6. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் லுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,45,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.